ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வெங்காயத்தோலில் யாருமே சொல்லாத ஒரு டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரை நம்ம மேலே உள்ள எல்லா இடத்துலையும் நம்ம க்ளீனாக கழுவி வச்சுடுவோம். ஆனால் நம்ம அடிபாகத்தில் மட்டும் தண்ணிலாம் ரொம்ப போகக்கூடாதுன்றதுனால சரியாகவே கழுவ மாட்டோம். இது மாத கணக்கில் இருந்துச்சுன்னா ரொம்பவே அதிகமாக அடை மாதிரி அழுக்கு பிடிச்சிரும். இதை நம்ம சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடாவை இந்த அடிபாகத்தில் நல்லா ஃபுல்லும் படுற மாதிரி தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 2 மூடி அளவு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதும் நீங்கள் அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க தேவையில்லை. லைட்டாக நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டாலே அந்த அடை மாதிரி பிடிச்சிட்ருக்கிற அவ்வளோ அழுக்கும் வெளியே நுரைச்சிக்கிட்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு நான் ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கவே இல்லை. லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விடுறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், லேசாக தான் நான் தேய்க்கிறேன். அந்த அடை மாதிரி பிடிச்சிட்டு இருந்த அழுக்கு மொத்தம் வெளியே வந்துடுச்சு நுரைச்சிக்கிட்டு. இப்போ பாருங்கள், இந்த அழுக்கு எல்லாமே அந்த இடத்த விட்டு க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கில் குழா மேலெலாம் ஃபுல்லாக உப்பு கரை வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் கலந்து நல்லா நீங்கள் தடவி கொடுத்துட்டு ஃபுல்லும் அந்த குழா மேலெல்லாம் அப்படியே ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாரை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆகிடும். இப்போ மிக்ஸி ஜாரும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கட்டை தான் இது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்லா நம்ம க்ளீனாக கழுவி காய வச்சு எடுத்து வைக்கணும். அப்போ தான் சுத்தமாக இருக்கும். அதுக்கு நான் இந்த காய்கறி கட் பண்ணுற கட்டையில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு, நம்ம எலுமிச்சப்பழம் கூட கிடையாது, எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிட்டு அந்த தோல் தான், அந்த தோலை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கிருமி எதுவுமே இருக்காது. சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதை நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. உடனே நல்லா தேய்ச்சிட்டு, கட்டைன்றதுனால ஈரம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கழுவி எடுத்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கட்டையால் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. பிளாஸ்டிக் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் நீங்கள் காய்கறி கட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்லாம் கூட சின்ன சின்ன துகள்கள் கட்டாகி நம்மளுக்கு சாப்பாட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளாஸ்டிக் வாங்காமல் இந்த மாதிரி கட்டையை யூஸ் பண்ணுங்கள். நம்மளால் தினமுமே இப்படி பண்ண முடியாது. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது. இப்போ இதையும் நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. நான் சொல்லக்கூடிய டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது நம்ம மக்காச்சோளம் வேக வச்சுட்டு அப்படியே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்படியே நம்ம சாப்பிடுவோம். அதை விட நீங்கள் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம இந்த சோளத்தை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லுத்தையும் உரித்து எடுத்துட்டு, இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு கூடுதல் ருசிக்காக நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு, உங்கள்கிட்ட மிளகுத்தூள் இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க. எது இருக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு பாதி தக்காளியும் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக வெறும்னே வேக வச்சு சோளத்தை கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
நீங்கள் வந்து சோளத்தில் தான் இப்படி செய்யணும்னு இல்லை, பச்சை பயிரில் கூட நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். சேலட் மாதிரி சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடக்கூடிய வெங்காய தோலில் தான் என்ன டிப்ஸுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு இரும்பு கடாயில் வெங்காய தோலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம வெடிகட்டிட்டு இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இந்த தண்ணியை தலையில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை கம்மியாக ஆகிடும். நீங்கள் நார்மலாக தலையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுட்டு தலை வரும்போது முடி வந்து சீப்பில் அவ்வளோ இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி டீ தூளையும் வெங்காயத்தோலையும் நல்லா கொதிக்க வச்ச இந்த தண்ணியை நீங்கள் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக தலைவாரி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது, பொடுகு தொல்லையும் இருக்காது, முடி நல்லா வளரும், ஷைனிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.